ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சகோதரி ஒருத்தங்க ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. நம்மளோட வராகமுத்து சித்தரையா அவங்கள நான் கும்பிட்றக்கு ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர். நான் 2-3 வாட்டி பல விஷயங்களை நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு உடனே ஒரு தீர்வுங்கிறது கிடச்சிருச்சு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் நான் சித்தரை நினச்சி இப்படி பண்ணுவேன். அது எனக்கு உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ ஈஸியாக அது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். நம்மளோட மரகத நீலவழி சக்கரத்துக்கான அப்டேட்டுங்க. பௌர்ணமி எப்போ வருதுன்னா 29ஆம் தேதி வருது, வர பௌர்ணமி. நீங்கள் மரகத நீலவழி சக்கரத்துக்கு பெயர்கள் கொடுக்க 27ஆம் தேதியோட லாஸ்ட் டேட், சரிங்களா? 27ஆம் தேதி வரைக்கும் தான் பெயர்கள் கொடுக்க முடியும். உங்களுக்கு மரகத நீலவழி சக்கரம்னா என்னன்னு தெரியல, இது என்ன, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோவில், நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ, ஷார்ட்ஸு, ப்ளேலிஸ்ட்டுன்னு லைனாக இருக்கும் இல்லைங்களா? அதில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மரகத நீலவழி சக்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கனாலே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இதை பற்றின மரகத நீலவழி சக்கரம் பற்றின வீடியோஸ் தான் அதில் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து போட்ட வீடியோ பார்ட் 1லேருந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லலாம் உங்களுக்கு அது என்ன மாதிரி விஷயம், என்ன நீலவழி சக்கரம்னா என்ன, அதோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ விஷயங்கள் அதில் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயந்தான் அது எல்லாமே. அதனால் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். இல்லை உங்களுக்கு நான் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நீலவழி சக்கரம்ங்கிறத டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது ஃபுல்லாக படித்து பாருங்கள். என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட இதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ பௌர்ணமியில் வச்சு எடுக்கிறது இந்த சாதாரண ஒரு விஷயம் இல்லை. வாராகி அன்னையே 5 தலை நாகரூபத்தில் தொட்டு கொடுக்கறதும், நம்மளோட வராகமுத்து சித்தரையை அவர் கையால் எடுத்து அவர் நமக்கு கொடுக்கறதும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. யார் யார் வீட்டுக்கெல்லாம் போச்சோ அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது ஒரு சகோதரிகளும் டெய்லியும் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். அத்தனை ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மரகத நீலவழி சக்கரம் வாங்கி வச்சிங்கன்னா அந்த சக்கரத்தின் முன்னாடி, அந்த எந்திரத்தின் முன்னாடி சொல்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது எமர்ஜென்சினா உடனே அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த எந்திரம் முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மந்திரத்தை ஒரு சிஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி கூட கேளுங்க, சரிங்களா? ராஜு மேம், நான் ஜெர்மனிலேருந்து உமா பேசுகிறேன். நான் நேற்று அந்த விரத்தை சொன்னேன், 2 கையிலுமே விளக்க வச்சுட்டு சொன்னேன். மேம், நான் சொல்லவே முடியாத ஒரு அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? என் கண்ணும் செஞ்சு முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு படுத்தேன். நான் செய்கிற நேரமே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் வர தொடங்குச்சுது. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்குச்சுது. அப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நான் மெடிடேஷன் பண்ணேன். இந்த பெட்டில் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணேன். அப்போ என்னால் ஓவராக பண்ண முடியாமல் இருந்தது. ஏன்னா இந்த எனர்ஜி எனக்கு தாங்குற சக்தி இல்லாமல் இருந்தது. எனர்ஜி ரொம்ப வர தொடங்கிட்டு. அப்போ நான் அதுக்கு பிறகு பெட்டில் படுத்தேன். ஏதோ ஒரு சித்தர்கிட்ட முகம் சும்மா லேசாக எனக்கு கண்ணுக்கு காட்டுதான். நான் யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த சித்தர்னு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு அவரோட முகத்தை எனக்கு காட்டுச்சுது. அதுக்கு பிறகு மேம், என் உடம்புல அவ்வளோ ஒரு எனர்ஜி. என்னோட முட்டுக்கால், நான் ரொம்ப நடந்து எனக்கு முட்டுக்கால் ரொம்ப வலிக்கும். அந்த முட்டுக்கால் நரம்புக்குள்ள எல்லாம் அந்த எனர்ஜி போறது என்னால நல்லாவே உணர முடிஞ்சிச்சு. அந்த அந்த தீப மந்திரத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குதாப்பா, சொல்லவே என்னால முடியல மேம். அவ்வளோ சக்தி இருக்கு அந்த மந்திரத்துக்கு. அந்த தீபத்தை வச்சுட்டு சொல்ற மந்திரத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு நான் நேத்து தான் மேம் நான் உணர்ந்தேன். இந்த இந்த நெருப்புக்கு இவ்வளவு சக்தி கொடுக்குற ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லிக்க ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி விஷயத்த நீங்க இப்படி யூடியூப்ல சொல்லிக்க ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இதுல ரொம்ப அதுல பலனடைகிறாங்க. ஏன்னா உங்க வீடியோ நான் பார்த்துருக்கேன். உங்க வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செய்யறாங்களா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்களுக்கு மூட்டு வலி, ரொம்ப தாங்க முடியாத மூட்டு வலி, அவங்களால சுத்தமாக முடியல. அடிக்கடி அந்த விஷயத்தினால அவங்க பாதிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்க அந்த மந்திரத்தை சொல்லியாச்சு. நம்ம அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அம்மா முன்னாடி சொல்லுங்கள், நிறைய மேஜிக் நடக்கும், சித்தரையாவை நினச்சி சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
சித்தரையாவோட முகமே தெரியும். சித்தரையா வந்து அப்படி நேரில் காட்சி கொடுப்பார் நிறைய இடத்துல. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரை பார்க்காதவங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கூட போய் அவர் முகத்தை காமிச்சு கொடுத்துருக்காரு. அவர் இருக்கேங்கிறத அவர் காமிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சிஸ்டருக்கும் சேம் அதுதான் நடந்திருக்கு. அவங்க அந்த வலி தாங்க முடியாமல் அம்மாவோட முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லவுமே, அதுவும் கையில் தீபம் வச்சு சொல்லியிருக்காங்க, அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு அவங்க உடம்புல ஊடுருவி போய் அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு சரியாயிருக்கு. சித்திரையோட முகத்தையும் காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எத்தனையோ சகோதரிகள் இப்போ வரைக்கும் அந்த சிஸ்டர் மாதிரி பல பேரும் சொல்லிகிட்ருக்கீங்க. நீலவழி சக்கரம் முன்னாடி, அந்த எந்திரத்தின் முன்னாடி, அம்மா முன்னாடி உட்காந்து மனசார அந்த மந்திரத்தை சொல்லும் போது அது என்ன ஒரு மேஜிக் நடக்குதுன்னு தெரியல சிஸ்டர். அப்படியே அதை சொல்லவே இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. சொல்லவே அப்படியே உடம்பு புல்லரிக்குது. ஒரு விதமான ஒரு அப்படியே உடம்பு புல்லரிக்குது. ஏதோ ஒரு உணர்வு உள்ளே அப்படியே ஊடுருவுற மாதிரி, ஏதோ ஒரு சக்தி உள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து தெரியுது சிஸ்டர். அது என்னன்னு எங்களுக்கு சொல்லவே தெரியல. ஆனால் அடுத்த நிமிஷம் அப்படியே நல்லா இருக்குது. ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ளே நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இது வந்துட்டு அம்மா முன்னாடி உட்காந்து இப்படி சொன்னால் மட்டும்தான் இப்படி நடக்குது. மற்றபடி நார்மலாக இருந்தால் தெரியல. ஆனால் அவங்க முன்னாடி உட்காந்து அந்த எந்திரத்தோட முன்னாடி உட்காந்து இப்படி சொல்லும் போது அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகுது சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகளும் சொல்கிறீங்க. இந்த மந்திரத்தை சாதாரணமாக வந்து நம்ம சொல்லக்கூடாதா? நீலவழி சக்கரம் வாங்கினவங்க மட்டும்தான் சொல்லணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. சாதாரணமாகவும் சொல்லலாம். ஆனால் அதோட பவர் எப்படின்னா, உங்களுக்கு எப்படி அது சக்தி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பூஜையில் நம்ம 64 யோகினிகளோட அந்த பவரையும் அதில் சேர்த்துருக்காங்க. அதில் அந்த யோகினி பர்டிகுலர் யோகினி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பர்டிகுலர் அந்த யோகினி மந்திரத்தை நம்ம அந்த நீலவழி சக்கரம் முன்னாடி சொல்லும் போது அதோட பவர், அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் நமக்கு கூடும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு தெய்வத்தோட முன்னாடி உட்காந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதை கரெக்டாக இப்படி பண்ணும்போது அதோட சக்தி கூடன்னு சொல்லுவாங்க. சேம் அதே தான் இந்த மந்திரத்தை நம்ம இப்படி சொல்லும் போது உங்களுக்கு அதோட பவர் வந்து பல மடங்கு வெளிப்படும். உடனே உங்களுக்கு ரிசல்ட் வேணும்லாம் கேட்குறீங்களே, அந்த பவரை வந்து உடனே காமிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு வலியாக இருக்கும், இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா அதை அப்போவே சரி பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. பல பேரும் அதை உணர்ந்திருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா, நான் எப்படி சொல்கிறேன்னா, நானும் அதை உணர்ந்திருக்கேன், பல பேரும் அதை உணர்ந்திருக்காங்க, இன்னுமே உணர்ந்துட்டுருக்காங்க. அதோட பவர்லாம் நம்ம கேட்கவும் தான் நானும் உங்ககிட்ட அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு சரியாகும். இன்னுமே பல சிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வாங்கி வச்சவங்க எல்லாருமே என்ன வேலையாக இருந்தாலும்மா டெய்லியும் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு படுத்துறதுமா, அந்த வலி இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறத கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு நடக்கவே முடியாத ஒரு ஆன்ட்டி ஒருத்தங்க, அவங்களுக்கு 74 வயசாகுது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க நடந்துகிட்ருக்காங்க. அவங்க எப்படியாவது எனக்கு உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா பேரம்பேத்திகள்லாம் கொஞ்சம் பெருசாகிடுவாங்கப்பா, அவங்கள பார்த்துக்கிறக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அது வரைக்காச்சும் ஆண்டவன் நம்மளை விட்டு வைக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்தை வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பல டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, பல வைத்தியங்கள் செஞ்சுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகலை காலில். ஆனால் அவங்க நீலவழி சக்கரம் வாங்கி வச்சுட்டு அம்மா முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க வழிபாடு பண்ண டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லுவேம்மா, 2 நிமிஷம் தான்மா, என்னால் அதுக்கு மேலே உட்கார முடியாது, ஆனால் அந்த வலி எங்கே போகுதுன்னு தெரியலன்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது உண்மையாகவே இது எவ்வளோ பெரிய சக்தி வராகனை நமக்கு கொடுத்துருக்காங்க, வராகமுத்தி சித்திரையை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்கும் போதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பல பேருக்கும் இந்த நன்மைகள் போய் சேரணும், பல பேரும் நல்லா இருக்கணும், அத்தனை பேர்த்துக்கும் அந்த சக்தி வேலை செய்யணுங்கிறது நம்மளோட பிரார்த்தனையில் வச்சுக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமுத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன மந்திரம் அது, என்ன அது விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் பின்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அதை லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னங்கிறது உங்களுக்கே புரியும். டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் என்னென்னா, ஆல்ரெடி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணவங்க எங்கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நானே கொடுத்துறது. தெரியாதவங்க அந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் கூட அதை பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு நான் லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். இன்னும் பல பேர் சொல்கிறது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, எனக்கு ஒரு சக்தியே கிடைச்ச மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பு ஒரு அன்னை வந்து உட்காந்துட்டாங்க, ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது நம்மக்கிட்ட, இது போது நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கலான்னு ஒரு தைரியமே வந்திருக்கு சிஸ்டர். எது கேட்டாலும் உடனே ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இறங்கி ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு பலரும் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், நம்பினவங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும், நம்பினா உங்களுக்கு கண்டிப்பாக விடையும் கிடைக்கும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மரத நிலவழி சக்கரம் வேணும்னா இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.